இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 26 தாயாம் திரு அவை புனித லூட்ஜர் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரை பற்றி சற்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக மத்திய கிழக்கு பகுதியில போர் நிறுத்தம் ஒரு 5 நாட்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அங்கு அமைதி இன்னும் முழுவதுமாக திரும்பவில்லை. மக்கள் இயல்பு நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை. நம்முடைய ஜெபம் நிச்சயமாக இறைவனுடைய இரக்கத்தினால் அந்த இடத்திற்கு அமைதி கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து அமைதி நிலவ நம்ம ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீக அவர்களே, புனித லூட்ஜர் நெதர்லாந்து தேசத்துல பிறந்த ஒரு பணக்கார குடும்பத்து இளைஞர் தான் இந்த லூட்ஜர் என்பவர். மிக இளைய வயதிலேயே புனித கிரகோரியாரிடத்துல கல்வி பயிலுகிற ஒரு வாய்ப்பு பெற்றவராகவும் அதனுடைய ஒரு காரணமாகவே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படவும் புனிதமிக்க ஒரு வாழ்வை வாழவும் இவர் ஆசிக்கின்றார். பிறகு புனித கிரகோரியாருடைய அறிவுறுத்தலின்படி கல்வி கற்ற பிறகு குருவாக பயிற்சிகளை பெற்று குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு நெதர்லாந்து தேசத்திலிருந்து பின்லாந்து தேசத்திற்கு வேத போத பணிக்காக திருத்தந்தையினுடைய அறிவுரையால் அனுப்பப்படுகிறார். அங்கு பல எதிர்ப்புக்கு இடையே இவர் வேத போதக பணிகளை செய்தார் என்றும், அதே நேரத்தில் அவருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேராலயத்தை கட்டி எழுப்புகிற பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்த நேரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்படுகின்றன. அதாவது பேராலயத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை இவர் தவறாக பயன்படுத்தினார் என்று இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அரசர் அனுப்பிய அலுவலர்களை சந்திக்க மறுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. இவை இரண்டையுமே நேரில் விசாரிக்க அரசன் சென்ற பொழுது அரசனுக்கு கூட இவர் மிக தெளிவாக ஒரு பதிலை தருகிறார். அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிற இறைவனிடத்துல மன்றாடி கொண்டிருந்த நேரத்துல, இவருடைய பணியாளர்கள் வந்த நேரத்துல இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வேண்டலுக்கு பிறகு அவர்களை சந்திக்க இருந்ததாகவும் அதற்குள்ளாக இந்த குழப்பம் ஏற்பட்டதாகவும் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, அரசன் இவருடைய உண்மை தன்மையையும் புனிதத்தையும் கண்டு உணர்ந்து இவருக்காக உதவி செய்தான். இன்னும் இவரை பல ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்காக அறிவுறுத்தினான் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப நடக்க இருக்கிற காரியங்களை இறைவனுடைய திருவருளால் இவர் முன்னமே அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெற்றிருந்தார். அன்பு மிக்கவர்களே, புனித வாரத்திற்கு முந்தின வாரம் இவர் ஏற்கனவே அறிவித்திருந்தபடியே 2 திருப்பலிகளை நிறைவேற்றிய பிறகு இறைவனிடம் சேர்ந்தார், புனிதத்தில் மரித்தார் என்றுதான் இந்த புனித லூட்ஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, எல்லாம் வல்ல இறைவனிடத்துல நம்ம நம்பிக்கை கொண்டு அவருக்கு மட்டுமே பணிபுரிகிற ஒரு பாக்கியத்தை உறுதியாக பற்றியிருந்தார். இந்த மனித உலகம் தருகிற இன்பங்கள், வாய்ப்புகள், வசதிகள் அனைத்துமே ஆண்டவர் திருமுனையில நம்ம குப்பை என்று கருதி ஆண்டவரை பற்றி கொண்டு வாழலாம் என்பதற்கான சான்றுதான் இந்த புனித லூட்ஜர். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலும் மறுபடியும் ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவிக்கிறார். அதனுடைய ஒரு காரணமாக அவர்கள் இயேசுவின் மீது சினம் கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியைத்தான் வாசிக்கிறோம். என்ன அப்படி முரண்பட்ட கருத்து, என்ன அவர்களை மிகவும் கோபத்திற்கும் சினத்திற்கும் உள்ளாக்கியது என்று நற்செய்தி வாசகத்தை வாசித்தோம் என்றால் நமக்கு தெளிவாக புரியும். தொடக்கத்திலேயே என் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர் இறப்பினும் சாவார்கள், அல்லது அவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதை கேட்ட உடனேயே அவர்களுக்கு கோபம் வருகிறது. இவர் வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்தால் எப்படி ஒருவர் இரவாமல் இருக்க முடியும்? நீ பேய் பிடித்தவன் என்பதை இதன் மூலமே நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்கள் எல்லாம் இறந்தார்கள், எப்படி நீ இரவாமல் வாழ்வாய் அப்படி என்கிற ஒரு கூற்றுவினால் சொல்ல முடியும் என்று கடும் சினத்துக்கு உள்ளாகுகிறார்கள். பிறகு தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை பற்றியும், அதற்கு பிறகு தந்தையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரு செய்தியும் கொடுத்து விட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலோட்டமாக நமக்கு இருக்கிற இந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி இறை வார்த்தையை கடைபிடிக்கிற ஒரு பாக்கியத்தையும், இறை வார்த்தையை கடைபிடிப்பதன் மூலமாக கடவுளுக்கும் நமக்குமான அந்த உறவை இன்னும் நெருக்கமான ஒரு உறவாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளவும், அந்த உறவின் ஒரு வாயிலாக கடவுளோடு நித்தியத்திற்கும் வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை பெறுவதை பற்றித்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. கடைசியில நீ ஆபிரகாமை விட பெரியவரோ அப்படி என்கிற ஒரு கேள்விக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக இந்த ஒரு பதிலை சொல்லுகிறார். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்படி என்று தன்னுடைய இறைமையை இன்றைக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அழகான ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் என்கிற இந்த ஒரு முறையில திருப்பலிக்கு செல்வது, ஜெபமாலையை ஜெபிப்பது, பாத யாத்திரையை மேற்கொள்வது, அல்லது தவ காலங்களில் உபவாசம் இருப்பது, தான தர்மங்களை செய்வது, இறை வேண்டல்கள் செய்வது, அல்லது காவி உடை அணிந்து கொள்வது, இவற்றின் மூலமாக நம்ம உண்மையான உறுதியான நம்பிக்கையை பெறுகிறோமா? இவற்றை செய்வதன் மூலமாக உண்மையாகவே கடவுளுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கின்றோமா? கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றோமா என்கிற ஒரு ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டு இவற்றையெல்லாம் தாண்டி இறைவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய அந்த உண்மையான உறவை பற்றித்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தை என்பது இன்றைக்கு நம்முடைய விவிலியத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறை வார்த்தை என்பது பல்வேறு ஆன்மீக தலைவர்களால் இன்றைக்கு நமக்கு பகிரப்படுகிறது. இறை வார்த்தை என்பது இயற்கையின் வாயிலாக இறைவன் வெளிப்படுத்துகிற பேர் உண்மையையும் இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் உணரச் செய்கிறது. அப்படி என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்ற அந்த கூற்றினுடைய உண்மையான விளக்கம் என்பது வெளிப்புற வெளிவேட அடையாளங்களையும் தாண்டி உண்மையான ஒரு ஆன்மீக உறவை இறைவனிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறவின் வாயிலாக இறைவனுடைய சித்தத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நித்தியத்திற்கும் இறைவனோடு நம்ம அவரை முகமுகமாக காணுகிற நித்திய வாழ்வை பரிசாக பெறுவோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற எடுத்து சொல்லுகிறது. இவற்றை பின்பற்றி தவ காலத்துல பாவ மன்னிப்பின் வழியாகவும் நற்கருணையின் வாயிலாகவும் நிலை வாழ்வை பெற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.